நேத்தோட கந்தசஷ்டி விரதத்தோட 7 நாளுமே நல்லபடியா முடிஞ்சது. பட் எனக்கு என்னவோ இன்னைக்கு ஏதோ மிஸ் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸா இருந்தது. இந்த ஒரு 1 வீக்காவே சரியா தூக்கமே இல்ல. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பூஜை பண்ணணும். டே டைம்ல விரதம் இருக்கும்போது தூங்கக்கூடாது. நைட்டுமே நக்ஷகுட்டி தூங்குறதுக்கு ரொம்ப லேட் பண்ணி விட்டுருவா. அதனால நானும் நக்ஷகுட்டி இன்னைக்கு ரொம்ப லேட்டா தான் எழுந்தோம். நேத்து வச்ச சாம்பாரோடயே இன்னைக்கு வந்து போட்டுட்டேன். வேற சமையல் எதுவுமே பண்ணல. ஈவினிங் போல தான் நக்ஷகுட்டிக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சு கொடுத்தேன். அதுல இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சுட்டு அதுல வந்து மிளகாத்தூள் போட்டு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. பட் இப்போதான் விரதம் இருந்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த டைம்ல காரம் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு வந்து புண்ணாயிரும். அதனால நான் காரம் சேர்க்காம அப்படியே தான் நானும் பாப்பாவும் சாப்பிட்டோம். நார்மல் டேஸ்ல ஒருவேளை கூட நான் சாப்பிடாம இருக்க மாட்டேன். நைட்டெல்லாம் சாப்பிடலன்னா எனக்கு தூக்கமே வராது. பட் விரதம்னு இருக்கும்போது பசின்ற ஒன்னே சுத்தமாவே தெரியல. எங்க வீட்டுல கூட ரொம்ப ஆச்சரியமா கேட்டாங்க, நீ எப்படி சாப்பிடாம இருக்க மாட்டே, எப்படி இருக்கிற அப்படின்னு. அதுலயும் எனக்கு பால் சுத்தமாவே பிடிக்காது. பட் விரதம் டைம்ல பால் பழம் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னும் போது ஒரு ஹாஃப் கிளாஸ் தான் நான் பால் எடுத்துக்குவேன். அதையும் கண்ணு மூடிட்டு தான் குடிப்பேன். 1 வீக்குக்கு அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ஒரு கிளாஸ் டீயும் எடுத்துக்கிட்டேன்.